ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செனாட் அலுவலகத்தில் நாம் உலாவி வருவது நம்ம தாய் வீடு. ஒவ்வொரு சிஎஸ்ஐ உறுப்பினர்களுக்கும் அது தாய் வீடு, நம்ம சொந்த வீடு. அப்போ நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே நாம் போய் உலாவி வர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தோம். ஜட்ஜஸ் எப்படி போட்டாங்க தெரியுமா? நீதிமன்றம் போல் ஒரு ரூமில் ஒரு யூ வடிவத்தில் ஒரு டெஸ்க் போட்டு அவர்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தார்கள். அங்கே எதிர்த்தாப்பில் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஓடிச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு டைப்பிஸ்ட்டு. இப்படி ஒரு நீதிமன்றம் போல நடத்தினார்கள். இது நீதிமன்றம் அல்ல, இது ஊழிய ஸ்தாபனம். நீதிமன்றம் போல அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நாமெல்லாம் அவர்கள் கைதிகள் போல நம்முடைய மனுக்களை கொடுக்க, விசாரிக்க, அவர்கள் டைப் படித்து அதுக்கு உத்தரவு கொடுக்க, இப்படியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அதனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. திருச்சபை பிள்ளைகள், இனி எங்கள் டயசிஸில் இந்த மாதிரி சண்டைகள் வரக்கூடாது என்பதை குறித்து எல்லாரும் கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆன்மீக அணி சார்பில் ஒரு அருமையான ஒரு அணி உருவாகி இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தலை நிச்சயமாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் நம்ம என் மூலம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஆளுமையை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நாம் எல்லாரும் கருத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மீண்டும் நல்ல